ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சிகரமான இந்த ஓய்வு நாளுக்காக மறுபடியுமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தை நாடி இருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்நாளிற்குரிய சத்தியத்தினாலே நம்மை திருப்தியாக வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களை, ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஒவ்வொரு நாள் தேவன் நமக்கு கொடுக்கிற சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அஸ்திவார கற்களாக இருக்கிறது என்றால் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே தேவன் கொடுக்கிற வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அஸ்திபாரமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாக நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். இம்மாதத்திற்கென்று தேவன் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம். உன் பலகணிகளை பழிக்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணின தேவன் ஒருபோதும் வாக்கு மாறாதவராக இருக்கின்றார். ஆண்டவர் இந்த மாதத்திலே நம்மை பார்த்து சொல்கிறார், உன் பலகணிகளை பழிக்காக்குவேன். அப்படி என்றால் ஆண்டவர் வெளிச்சம் நிறைந்த பார்வையை நமக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வேதத்தை தியானிக்கும் பொழுது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் பார்க்கத்தக்க கிருபைகளை ஆண்டவர் கொடுப்பார். வேதத்தில் உள்ள அதிசயங்களை உணரத்தக்க வாக்கியங்களை தேவன் நமக்கு தந்துள்ளார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன் வாசல்களை மாணிக்க கற்களாக்குவேன். நாம் கேட்கின்ற வார்த்தைகள், நம்முடைய சரீரத்திலே 2 விதமான வார்த்தைகளை கேட்பதற்கென்று ஆண்டவர் வாசல்களை வைத்திருக்கிறார். 2 காதுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். விரும்பத்தக்க வார்த்தைகளை நாம் கேட்போம் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் விரும்பத்தக்க வார்த்தைகளாக இருக்கும். வார்த்தைகள் உள்ளே செல்வதற்கு காதுகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து வெளியே வருவதற்கு வாயை வாசலாக கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கேட்கின்ற வார்த்தைகள், நம்மிடத்திலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் விரும்பத்தக்க வார்த்தைகளாக இருக்கும் என்ற ஒரு அர்த்தத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன் வாசல்களை மாணிக்க கற்களாக்குவேன், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என்றால் பாதுகாப்பை விட நம்முடைய தோற்றத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். ஒரு இல்லத்தின் மதில்கள் உச்சிதமான கற்களால், விலை உயர்ந்த கற்களால் கட்டப்பட்டிருந்தால் அந்த இல்லமானது இன்னும் அதிகமாக அழகாக தோற்றம் அளிக்கும். அதே போல நம்முடைய தோற்றமும் வியக்கத்தக்க தோற்றமாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நாட்களிலே ஊரடங்கு நிமித்தமாக ஒருவேளை அநேகர் நம்முடைய இல்லங்களிலே இருந்து கொண்டிருக்கலாம். இத்தனை நாட்களாக இருந்து ஒருவேளை பணிகளுக்கு நீங்கள் சென்று கொண்டிருக்கலாம். இந்த நாட்கள் தேவன் நம்மை வணைகின்ற நாட்கள். அவருடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கும் பொழுது வெளிச்சம் நிறைந்த பார்வை ஆண்டவர் கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, விரும்பத்தக்க வார்த்தைகளை கொடுக்கிறார். இவைகள் நம்முடைய வாழ்க்கையை வியக்கத்தக்க ஒரு தோற்றம் அளிக்கும் ஒரு வாழ்க்கையாக மாற்றுகிறது. இதுவரை நம்மை பார்த்தவர்கள் வித்தியாசமாக நம்மை பார்க்க போகிறார்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய முகத்தை நம் மீது பிரகாசிக்க செய்ய போகிறார். நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க போகிறவர்களாக நாம் காணப்பட போகிறோம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். நம்மை பார்ப்பவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், வியக்கத்தக்க தோற்றத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று. இந்த மாதத்திலே கட்டாயம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர்தான் நமக்கு ஜீவன் கொடுத்தவர். தேவாதி தேவன் தான் நம்முடைய நாசியிலே சுவாசத்தை கொடுத்தவர். அவர் இன்றும் ஜீவனுடையவராக இருக்கிறார்.
மரித்து போன நிலைமையில் இருக்கிற நம்முடைய வாழ்வை உயிர்ப்பிக்கின்றவர் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கின்றதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கின்றதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இந்த மாதத்திலே நமக்கு வாக்கு கொடுத்த தேவன் வல்லமையுள்ள தேவன். அவர் வல்லமையாக நம்முடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். ஜீவிக்கின்ற தேவனே, ஜீவனின் அதிபதியே, ஜீவனுள்ளோனாய் என்னையும் காண ஜீவனை ஈந்தீரையா. ஜீவனுள்ளோனாய் என்னையும் காண ஜீவனை ஈந்தீரையா. ஜீவிக்கின்ற தேவனே, ஜீவனின் அதிபதியே, ஜீவனுள்ளோனாய் என்னையும் காண ஜீவனை. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். எல்லோரும் இணைந்து. ஜீவனுள்ளோனாய் என்னையும் காண ஜீவனை ஈந்தீரையா. ஜீவிக்கின்ற தேவனே, வல்லமையான வாக்குத்தத்தம், வல்லமை இயேசு எனக்களித்தீர். வல்லமையான வாக்குத்தத்தம், வல்லமை இயேசு எனக்களித்தீர். வல்லமையாய் நான் பிரகாசிக்க வல்லவரன் என் துணையிருப்பீர். வல்லமையாய் நான் பிரகாசிக்க வல்லவரன் என் துணையிருப்பீர். ஜீவிக்கின்ற தேவனே, ஜீவனின் அதிபதியே, ஜீவனுள்ளோனாய் என்னையும் காண ஜீவனை ஈந்தீரையா. எல்லோரும் சேர்ந்து. ஜீவனுள்ளோனாய் என்னையும் காண ஜீவனை ஈந்தீரையா. ஜீவனுள்ளோனாய் என்னையும் காண ஜீவனை ஈந்தீரையா. ஜீவனுள்ளோனாய் என்னையும் காண ஜீவனை ஈந்தீரையா. ஜீவிக்கின்ற தேவனே. ஆம் தகப்பனே, ஜீவிக்கின்ற தேவனே, ஜீவனின் அதிபதி, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எப்பொழுதும் ஜீவனுடையவர்களாக வாழும்படியாக உம்முடைய ஜீவனை எங்களுக்காக ஈந்தீரே, எங்களுக்காக கொடுத்தீரே. உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரே, அதற்காக நன்றி சுவாமி. மகிழ்ச்சிகரமான ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நீர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதத்தில் அமருவது எவ்வளவு பெரிய சாக்கியம் சுவாமி. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க எங்கள் தேவன் தருணம் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். நீர் கொடுத்திருக்கிற உம்முடைய நல்வார்த்தைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உம்முடைய நல்வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில இம்மாதத்திலே நிறைவேறுவதாக, அதற்காக எங்கள் தேவன் எங்களை தகுதிப்படுத்தி அருள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம்.
குறிப்பாக இன்றைக்கு தியானிக்க இருக்கிற உங்களுடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலன் கொடுப்பதாக, உண்மையிலே இன்னும் அதிகமாக பலன் பெற்றவர்களாக நாங்கள் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உம்முடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. அடியனை மறைத்து உண்மை வெளிப்படுத்திக் கொள்வீராக. உங்களுடைய வல்லமையுள்ள வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளை போஷிப்பதாக, திருப்தியாக வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்திலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே தேவன் அவ்விதமான அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுப்பார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த நாளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கின்ற மாற்றங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே தேவன் தம்முடைய நல்வார்த்தையை, தம்முடைய வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற முடியும். கர்த்தருடைய பாதத்திலே நாம் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபித்தால் மாத்திரம் போதாது, வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களாக, வாக்குத்தத்தத்திற்கு தகுதி படைத்தவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். கர்த்தருடைய எதிர்பார்ப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் பொழுது உண்மையாகவே தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், நாமும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. இன்னும் சிறப்பாக இந்த நாட்களிலே எழுப்புதலை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதல் என்றால் ஆரவாரம் அல்ல, ஏதோ கரங்களை தட்டி பாடிக்கொண்டு நாம் சென்று விடுவது மாத்திரம் அல்ல, நாம் ஏதோ குதித்து ஆடுவது மாத்திரம் அல்ல, அந்நிய பாஷைகளை பேசுகிறது மாத்திரம் அல்ல. எழுப்புதல் என்றால் ஒரு மாற்றத்தை குறிக்கிறது. ஆவிக்குரிய எழுச்சி, ஆவிக்குரிய தெளிவு, நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுகின்ற மாற்றத்தை அது குறிக்கிறது. பிரியமானவர்களே, சத்துருவானவன் அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கின்றான். குருடாக்கப்பட்டிருக்கிற கண்கள் திறக்கப்பட வேண்டும். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் தங்களுடைய நாவுகளினாலே அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளிலே சேர்க்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சேர்ப்பது எழுப்புதலின் பலனாக இருக்கின்றது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சேர்க்கும் பொழுது நம்முடைய பங்கும் தேசத்தின் எழுப்புதலிலே இருக்க வேண்டும் என்றால் நம் தனிப்பட்ட வாழ்க்கையிலே முதலாவது எழுப்புதல் உண்டாக வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே நீங்கள் உண்மையான மாற்றங்களை பெற்றிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையாகவே தனிநபர் வாழ்க்கையிலே எழுப்புதல் ஏற்படுகிறது என்றால் முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அல்லது தியானிக்கும் பொழுது இருதயத்திலே குத்தப்படுகிற அனுபவம் இருக்க வேண்டும். இந்த அனுபவம் இல்லை என்றால் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே எழுப்புதல் அல்லது மாற்றம் உண்டாகவே செய்யாது. குத்தப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று ஆண்டவரிடம் நாம் விசாரிக்க வேண்டும். விசாரிப்பது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் மாற்றத்தை, உண்மையான மன மாற்றத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையாக அல்ல, வெளி தோற்றத்திலே மாற்றம் பெற்றவர்கள் போன்று அல்ல, உண்மையான மாற்றம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாற்றப்படுகிறவர் அல்ல, அவர் இருதயத்தின் ஆழங்களை, அந்தரங்கங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே,
தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்ட எழுப்புதல் நம்முடைய குடும்பத்திலே அது பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். குடும்பத்திலே அது பிரதிபலித்தால்தான் அது திருச்சபையிலும் பிரதிபலிக்கும். இவை எல்லாவற்றையும் அப்போஸ்தலரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் இவைகளை பார்க்க முடியும். தனிநபர் எழுப்புதலை குறித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் 38ஆம் வசனங்களை நீங்கள் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, குடும்பத்தில் ஏற்பட வேண்டிய எழுப்புதலை குறித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரத்திலே 42ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். குடும்பத்திலே எழுப்புதல் உண்டாக வேண்டும். குடும்பமாக சத்தியத்திலே உறுதிப்படுகின்ற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். குடும்பமாக இணைந்திருக்கிறவர்களாக, ஐக்கியப்பட்டவர்களாக நம்முடைய குடும்பத்திலே காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அது மாத்திரமல்ல, குடும்பமாக அமர்ந்து ஆகாரம் உண்ண வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். அது மாத்திரமல்ல, குடும்பமாக தேவ பாதத்திலே அமர வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இந்த காரியங்களை எத்தனை குடும்பங்கள்ல நீங்க செய்திருக்கிறீங்க யோசித்து பாருங்க. உண்மையாகவே நீங்கள் இவற்றை நிறைவேற்றியிருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. நீங்கள் குடும்பமாக சத்தியத்திலே நிலைத்திருக்க உறுதிப்பட நீங்கள் துவங்கி இருந்தால் கர்த்தர் மகிழுகின்றார். நீங்கள் குடும்பமாக உங்களுடைய இல்லத்திலே இணைந்திருக்கின்ற இணைக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தால் கர்த்தர் மகிழுகின்றார். எத்தனை பேர் இந்த வாரத்துல குடும்பமாக அமர்ந்து நீங்கள் உணவை உட்கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதிலே ஆண்டவர் மிகுந்த சந்தோஷப்படுகின்றார். குடும்பமாக எத்தனை பேர் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தீர்கள், குடும்ப ஜெபம் செய்தீர்கள் என்று எனக்கு ஒருவேளை தெரியாத ஆண்டவர் பார்த்திருக்கிறார். அதை கண்டும் ஆண்டவர் மகிழுகின்றவராக இருக்கின்றார். அல்லேலூயா. இப்பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட எழுப்புதல் குடும்பத்திலே பிரதிபலிக்கின்றது. குடும்பத்திலே பிரதிபலிக்கின்ற எழுப்புதல் தான் பிற்பாடு திருச்சபையிலே பிரதிபலிக்கின்றது. இந்த நாளிலே திருச்சபையில் காணப்படும் எழுப்புதலை குறித்து அல்லது திருச்சபையிலே காணப்பட வேண்டிய மாற்றங்களை குறித்து தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு திருச்சபை என்பது ஏதோ கட்டிடத்தை மாத்திரம் குறிப்பதல்ல, இது நாம் ஒவ்வொருவரையும் குறிப்பதாக இருக்கிறது. சொல்ல போனால் ஒரு திருச்சபை என்பது அநேக குடும்பங்களின் குடும்பமாக இருக்கிறது. அநேக குடும்பங்களின் குடும்பம். நாம் தனித்தனியாக குடும்பங்களாக இருக்கிறோம். நாம் திருச்சபையில வந்திருக்கும் பொழுது, திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருக்கும் பொழுது நாம் எல்லோரும் ஒரே குடும்பமாக மாறுகிறோம். அப்படி என்றால் திருச்சபையிலே எப்பொழுது எழுப்புதல் ஏற்படும், திருச்சபையிலே எப்பொழுது மாற்றம் ஏற்படும் என்றால் எந்தவித சந்தேகமும் இல்லை, விசுவாசிகள் மத்தியில் மாற்றம் ஏற்பட்டால்தான் திருச்சபையிலே நாம் மாற்றங்களை காண முடியும். அல்லேலூயா. விசுவாசிகள் மத்தியிலே ஏற்படுகின்ற ஒரு எழுப்புதல் அல்லது மாற்றமே திருச்சபையில் காணப்படுகின்ற ஒரு எழுப்புதலாக அது காணப்படுகிறது. ஒருவேளை விசுவாசிகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற எழுப்புதலை குறித்து நாம் பார்த்தோம். குடும்பங்களில் காணப்பட வேண்டிய, விசுவாசிகளின் குடும்பங்களில் காணப்பட வேண்டிய ஒரு மாற்றத்தை குறித்து பார்த்தோம். இந்த எழுப்புதல் விசுவாசிகள் மத்தியில் ஏற்பட வேண்டிய ஒரு எழுப்புதல், விசுவாசிகள் மத்தியில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், அதுவே திருச்சபையின் எழுப்புதலாக இருக்கிறது. அல்லேலூயா. அதற்காகத்தான் நான் சொன்னேன், எழுப்புதல் என்பது குதித்து ஆடுவதல்ல, கரங்களை தட்டி பாடுவதல்ல. சபை மக்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, சபை மக்கள் மத்தியிலே ஏற்படுகின்ற மாற்றம் தான் திருச்சபையில் ஏற்படுகின்ற எழுப்புதல். இதை குறித்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44 முதல் 46 வரை நீங்கள் பார்க்க முடியும். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள்.
அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த 3 வசனங்களிலே திருச்சபையில் காணப்பட வேண்டிய எழுப்புதலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் விசுவாசிகள் மத்தியில் காணப்பட வேண்டிய எழுப்புதலை குறித்து ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக ஆதி சபையிலே ஏற்பட்ட எழுப்புதலை அடையாளமாக அல்லது உதாரணமாக எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு 3 காரியங்களை நாம் இதிலே தியானிக்கலாம். முதலாவதாக விசுவாசிகள் மத்தியிலே ஏற்பட வேண்டிய எழுப்புதல். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் சொல்கிறது, 44ஆம் வசனத்திலே ஒருமித்திருந்தார்கள். அப்படி என்றால் என்ன? 46ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருமனப்பட்டிருந்தார்கள் என்றால் அநேக நேரத்திலே நாம் சிந்திப்பது ஏதோ ஓரிடத்திலே இருப்பதை மாத்திரம்தான் ஒருமனப்பட்டிருதல் என்று நாம் அநேக நேரத்திலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை இன்னும் விளக்கமாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனம் சொல்கிறது, ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் ஆண்டவர் முதலாவதாக விசுவாசிகள் மத்தியிலே எதிர்பார்க்கின்ற மாற்றம் என்ன? ஒருமனப்பட்டவர்களாய் நாம் கூடுதல் அவசியம். திருச்சபையிலே நாம் கூடும் பொழுது ஒருமனப்பட்டவர்களாய் கூடுதல் மிக மிக அவசியம். இதுதான் திருச்சபையிலே காணப்படுகின்ற முதலாவது எழுப்புதல். திருச்சபையிலே காணப்படுகின்ற முதலாவது எழுப்புதல் எது? விசுவாசிகள் மத்தியிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள். முதலாவது ஆண்டவர் சொல்கிறார், ஒருமனப்பட்டவர்களாய் கூடுதல் அவசியம். இந்த வசனங்கள் சொல்கிறது, அங்கு 44ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் ஒருமித்திருந்தார்கள். 46ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இருந்தார்கள். 4ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் ஒரே இருதயமும் ஒரே மனமுமாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒரே இருதயமும் ஒரே மனமுமாய் இருக்கிறது சாத்தியமா? யோசித்து பாருங்க. ஒரு 2 நபர் இருந்தாலே அங்கு ஒரே மனம் உருவாகுவது மிக மிக கஷ்டம். ஒரு குடும்பத்திலேயே 4 பேர் அல்லது 5 பேர் 6 பேர் 7 பேர் இருந்தால் அங்கு ஒரு மனம் இருப்பது மிக மிக கடினம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? திருச்சபையிலே அநேக குடும்பங்களின் குடும்பமாக காணப்படுகின்ற நம்முடைய திருச்சபையிலே ஒரே இருதயமும் ஒரே மனமுமாய் இருக்கின்ற அல்லது கூடுகின்ற அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இது சாத்தியமா? சாத்தியம்தான். ஏனென்றால் ஆதி சபையிலே இந்த ஒருமனம் இருந்ததென்றால், ஆதி சபை விசுவாசிகள் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாய் இருந்தார்கள் என்றால் அவர்களும் மனிதர்கள் தான், நாமும் மனிதர்கள் தான். உண்மையாகவே நாம் இதற்கு ஒப்பு கொடுத்தால், ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையிலே நாங்கள் அனைவரும் ஏக மனதுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுத்தால், தேவன் அதற்கு நேராக நம்மை வழிநடத்துவதற்கு ஆயத்தம் உள்ளவராக இருக்கின்றார். ரோமர் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே 5 முதல் 7 வரை இருக்கிற வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு எப்படி ஒரு மனம் உண்டாகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் ஒருமித்து இருக்கிறவர்களாக அல்லது ஒருமனப்பட்டவர்களாக திருச்சபையிலே கூடுவதற்கு அல்லது ஒரே இருதயமும் ஒரே மனமும் உடையவர்களாக நாம் கூடுகிறதற்கு முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ரோமர் 15ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 7ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள
ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். எதற்காக? 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு. ஒரே வாயினால் மகிமைப்படுத்துகிறதுனா என்ன அர்த்தம்? ஒரே வாயினா எல்லாரும் அமைதியாக இருந்து ஒருவர் மாத்திரம் வாயை திறந்து பாடுவதா அல்ல, ஒருவர் மாத்திரம் கர்த்தரை துதிப்பதா அல்ல, எல்லோருமே இணைந்து ஒரே இருதயத்தோடு கர்த்தரை துதிப்பதை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எந்த நிலையிலிருந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல. அதே வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆலயத்திற்கு வருகிறவர்களிலே சிலரது பழைய வாழ்க்கை உங்களுக்கு தெரிந்த வாழ்க்கையாக இருக்கலாம். அநேகர் ஒருவேளை முற்காலத்திலே குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக இருந்திருக்கலாம், போதை வஸ்துக்களுக்கு அடிமையானவர்களாக இருந்திருக்கலாம், துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவிக்கின்றவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் திருச்சபைக்கு வரும் பொழுது நம்முடைய பார்வை மனிதர்களுடைய இயல்பு இதுதான், அவர்களை பார்க்கும் பொழுது இன்னும் பாவிகளாக, இன்னும் துன்மார்க்கராக, இன்னும் அக்கிரமக்காரராக அவர்களை நாம் பார்ப்பதுண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவைகள் எல்லாவற்றையும் மறந்து நீங்கள் அவர்களை கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து உங்களை எப்படி ஏற்றுக்கொண்டார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த நிலைமையில நீங்கள் இருக்கும் பொழுது கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதை ஆண்டவர் யோசித்து பார்க்க சொல்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள்? எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள்? நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது நீங்கள் திருச்சபையின் உள்ளே நுழைந்தீர்கள்? கிறிஸ்து எப்படி உங்களை ஏற்றுக்கொண்டார்? ஆண்டவர் சொல்றார், அதே போல நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை அநேக நேரங்களிலே அநேகருடைய ஜீவியங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு ஜீவியம் இல்லாததாக இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல. இன்னும் சொல்ல போனா, இப்பொழுது உங்களை கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அந்த விசுவாசம் இருக்கிறா? கட்டாயம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுதும் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? உண்மையாகவே அவர்களுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்றதுனால ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க வாழ்க்கை நம்ம வாழுகிறோமா? நாம் கர்த்தருக்கு முன்பாக நீதிமான்களாக இருக்கின்றோமா? கர்த்தருக்கு முன்பாக நாம் பரிசுத்தர்களாக இருக்கிறதுனால அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு வேண்டிய நன்மைகளை கொடுக்கிறாரா? நம்மை பாதுகாக்கிறாரா? நம் மீது கரிசனையாக இருக்கிறாரா? இல்லை இல்லை. அவருடைய கிருபையினாலே அநேக நேரங்களிலே நாம் அவருக்கு புறமுதுகு காட்டுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டே இருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரே நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது அவர் முழுமையாக தம்முடைய பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அதனால்தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல. வேற எந்த உதாரணத்தையும் முன்பதாக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் ஒருவரை ஒருவர் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடி சொல்கிறது என்ன? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்வது முதல் படி. அடுத்தது செய்ய வேண்டியது கனம் பண்ணுதல். ஒருவரை ஒருவர் மதித்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஒருவேளை அந்தஸ்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், வசதியிலே குறைவுபட்டவர்களாக இருக்கலாம், ஒருவேளை சமுதாயத்திலே ஒருவேளை உங்களை விட இன்னும் கீழான வேலை செய்கிறவர்களாக, இன்னும் ஒருவேளை சிறு சிறு வேலை செய்கிறவர்களாக காணப்படலாம். ஆனாலும் திருச்சபைக்கு உள்ளே வரும் பொழுது கொடுக்க வேண்டிய கனம்
கனத்தை கட்டாயம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் விசுவாச குடும்பத்தார்களாக இருக்கிறோம். விசுவாசிகள் இந்த உலகம் காட்டுகின்ற வேறுபாட்டை ஒருபோதும் காண்பிக்க கூடாது. விசுவாசிகள் இந்த உலகம் பிறரை எப்படி கனவீனப்படுத்துகிறதோ அப்படி கனவீனப்படுத்தவே கூடாது. எந்த ஒரு நம்முடைய திருச்சபையில் நடைபெறுவதே இல்ல. கட்டாயம் அநேக திருச்சபைகளில் இது உண்டு. ஒருவேளை சமுதாயத்தில் கீழ்த்தரமான வேலை செய்கிறவராக இருந்தால் நாற்காலியில கூட பண்ண மாட்டாங்க, உட்கார வைக்க மாட்டாங்க. இன்றைக்கும் அநேக இடங்களிலே இந்த பழக்கங்கள் இருக்கிறது. நாற்காலிகளில் உட்கார வைக்கிறது. நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாலும் சில நேரம் அவரை விட இன்னும் அந்தஸ்து படைத்தவர் வந்திருந்தா இவரை கீழே உட்கார வச்சுட்டு அவரை மேல உட்கார வைப்பார். இப்படி அநேக பழக்கம் நம்முடைய திருச்சபையில இந்த சூழ்நிலை இல்லை. ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனா அநேக திருச்சபைகளில் இது காணப்படுகிறது. என்னை விட இவன் ஒருவேளை தரக்குறைவான வேலை செய்கிறான். அப்ப நான் நாற்காலியில உட்கார்ந்தால் இவன் எங்க உட்காரணும்? தரையில தான் உட்காரணும். இவையெல்லாம் சமுதாயத்திலே பின்பற்றப்படுகின்ற ஒரு பழக்கங்கள் தான். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் விசுவாசிகள் மத்தியிலே காணப்பட வேண்டிய மாற்றங்களில் ஒன்று என்ன? நாம் எந்தவித பாகுபாடும் இன்றி ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, ஒருவரையொருவர் கனம் பண்ண வேண்டும். இன்னும் சொல்ல போனால் வேத வசனத்திலே பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மற்றவங்க ஸ்தோத்திரம் சொன்ன பிறகுதான் ஸ்தோத்திரம் சொல்லணும்ட்டு இல்லை. பார்த்த உடனேயே அது சின்ன பையனா இருக்கலாம், சின்ன பொண்ணா இருக்கலாம், இல்லைன்னா ஒருவேளை நம்மை விட அந்தஸ்து குறைவானவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கலாம், அவர்கள் ஒரு பணியாளராக இருக்கலாம். நீங்கள் ஒருவேளை சமுதாயத்திலே நல்ல ஒரு நிலையிலே, நல்ல ஒரு அலுவலகத்திலே ஒரு அதிகாரியாக பணிபுரிகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்க்கிறவர்கள் சமுதாயத்திலே இன்னும் கீழ்த்தரமான வேலைகள் செய்கிறவர்களாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிகள் மத்தியிலே காணப்பட வேண்டிய காரியம் என்ன? கனம் பண்ணுதலிலே முந்திக் கொள்ள வேண்டும். ஆறாவது முடிஞ்ச உடனே எத்தனை பேர் ஒருவரை ஒருவர் பார்த்து ஸ்தோத்திரம் பண்றீங்க? யோசித்து பாருங்க. பக்கத்துல ஒரு நபர் உட்காரும் பொழுது எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க? வழியில பார்க்கும் பொழுது அநேக இன்றைக்கு அப்படிப்பட்ட வாழ்த்துதலை சொல்லுகிறதே இல்லை. சொல்ல போனா அநேக சிறு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது இல்லை, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது காணப்பட முடியும். ஆனால் வயது வித்தியாசமின்றி, அந்தஸ்து வித்தியாசமின்றி, எந்தவித வேறுபாடும் இன்றி கனம் பண்ணுதலிலே முந்திக் கொள்ள வேண்டும் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்றுக்கொள்ள வேண்டும், கனப்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அதற்கு அடுத்தபடி சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பிறரை தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக கருத வேண்டும். இதெல்லாம் எங்க நடக்கும்னா திருச்சபையில மாத்திரம், வேற எங்கேயும் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைய இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்கவே முடியாது. எங்கேயாச்சும் ஒரு உயர் அதிகாரி தனக்கு இருக்கிற பியூனை தன் பக்கத்துல வச்சு சாப்பிட உட்கார வைப்பாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன்னா தான் உட்கார்ந்து இருக்கிறார், அவர் பக்கத்துல உட்கார வைப்பாரா? இதெல்லாம் உலகத்துல நடக்கவே நடக்காது. ஆனால் இது திருச்சபையிலே நடக்கிறது. ஒருவேளை திருச்சபையிலே இந்த சூழ்நிலை இல்லை என்றால், இது திருச்சபையில் இந்த மாற்றங்கள் கட்டாயம் விசுவாசிகள் மத்தியிலே ஏற்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவரை ஒருவர் மேன்மையாக கருதுகின்ற ஒரு அனுபவம். நம்ம எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருக்கலாம், செல்வாக்கு படைத்தவர்களாக இருக்கலாம், செல்வந்தர்களாக இருக்கலாம், சமுதாயத்திலே எல்லோராலும் மதிக்கப்படத்தக்கவர்களாக இருக்கலாம், அரசியல் அந்தஸ்து உள்ளவர்களாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆட்களாக இருக்கலாம். ஆனால் நாம் விசுவாசிகள் என்ற அந்தஸ்துல நம்ம வந்த பிறகு ஒருவரை ஒருவர் கீழானவர்களாக அல்ல, நம்மை விட அவர்கள் மேன்மையானவர்கள் என்று கருத வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படி என்றால் இனிமே ஒருத்தர் நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் நம்மை பார்த்து வாழ்த்துதல் சொல்வதற்கு முன்பதாகவே ஸ்தோத்திரம் சொல்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது.
இதுதான் திருச்சபையிலே காணப்பட வேண்டிய பெரிதான மாற்றம். இதை ஆண்டவர் விரும்புகின்றார். ஆனால் ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதிருங்கள். அநேக எண்ண வேண்டியது தங்களை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகிறவர்களாகவும் இருக்கிறார். இல்ல, திருச்சபையில எல்லோராலும் கனப்படுத்தப்படுகின்ற ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தின் உள்ள வரும் பொழுது அந்த கனத்தை என்ன பண்ணும், தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. அநேக நேரத்தில் அதை மறந்துடும். இல்ல, அதை மறந்துட்டு திருச்சபையிலே நாம் கனப்படுத்தப்படுகிறோம். திருச்சபையிலே வெளியே கொடுக்கப்படாத ஒரு செல்வாக்கு, ஒரு அந்தஸ்து நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது கிறிஸ்து மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை அநேக நேரத்துல நாம் மறந்து போனவர்களாக உடனடியாக நம்மை இன்னும் அதிகமாக மேன்மையாக கருதுகிறோம். இதெல்லாம் அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைகளில் பார்த்ததுனால சொல்றார். பார்த்ததுனால என்ன சொல்றார், உங்களை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதிருங்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும். கனப்படுத்தப்படும் பொழுது ஒரு தாழ்மை மிக மிக அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். முதலாவது ஆண்டவர் திருச்சபையிலே எதிர்பார்க்கின்ற மாற்றம் என்ன? ஒருமனப்பட்டவர்களாய், விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் கூடுதல் அவசியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எப்படி ஏற்படும் இந்த ஒருமனப்பாடு? எப்படி ஏற்படும்? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதல், ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுதலை முந்திக் கொள்ளுதல், ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையாக எண்ணுகின்ற அனுபவம். இந்த அனுபவம் இருந்துச்சுன்னா திருச்சபையில எந்தவித வாக்குவாதங்களும், எந்தவித பிரிவினைகளும், எந்தவித பிரச்சனைகளும் இருக்காது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று கேள்விப்படுகின்றேன். அநேக நேரத்தில் திருச்சபையில ஏன் வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது? ஏன் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகிறது? எல்லாமே ஈகோ இல்ல, எல்லாமே ஈகோ. அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, நான் என்ன பண்ணணும் அப்படி. அநேக நேரத்துல சொல்லுவாங்கல்ல, கருப்பு கண்ணாடி போட்டு பாக்குறது. அநேக நேரத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் அநேகர் இருக்கும். அவங்க என்ன தப்பாதான் பாக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம். இது ஒரு தாழ்வு மனப்பான்மை. இதுவும் அகல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சில நேரத்துல நம்மை விட அந்தஸ்தில் பெரியவர்கள் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தா கருப்பாதான் தெரியும். அவர்கள் என்னை தாழ்வாகத்தான் பார்ப்பார்கள், என்னை தாழ்வாகத்தான் அவர்கள் நடத்துவார்கள் என்ற எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா, அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் நம்மை தாழ்வாக நடத்துவது போலதான் இருக்கும். வித்தியாசமா பார்க்கறது போலதான் இருக்கும். அவங்க என்ன வித்தியாசமா பார்க்கறாங்க, என்ன குற்றவாளியா பார்க்கறாங்க, என்ன அருவருப்பா பார்க்கறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருது? ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மையில் இருந்து வருது. இந்த கருப்பு கண்ணாடியை அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதெல்லாம் அகற்றினாதான் திருச்சபையில வாக்குவாதங்களும் ஏற்படாது, திருச்சபையில சண்டை சச்சரவுகளும் ஏற்படாது. ஒருவரை ஒருவர் மேன்மையாக கருதணும், ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொள்ளணும். அது மிக மிக அவசியமாக இருக்கு. ஒருவரை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டால் எந்தவித பிரிவினைகளோ, எந்தவித வாக்குவாதமோ, எந்தவித பிரச்சனையுமே வராது. நமக்கு ஒரு என்ன வேணும்? நம்ம போற இடம் எங்க போறோம்? சபைக்கு போறோம். சபைக்கு போறது பிறரை குற்றப்படுத்துவதற்காகவோ, அல்லது குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவோ, அல்லது போராட்டம் பண்ணவோ, பிரச்சனை பண்ணுகிறதற்கோ. சபை என்பது தேவனுடைய வாசஸ்தலம். அங்கு என்னுடைய பங்கு என்ன? நான் பிறரோடு ஒருமனப்பட்ட ஒரு மனதோடு என்ன பண்ணணும்? கூட வேண்டும். ஒரே இருதயத்தோடு, ஒரே மனதோடு பிறரோடு பழக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த எண்ணம் இல்லைன்னா ஒருபோதும் சபையில வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. அந்த சபைக்கு ஆத்துமா வரவே முடியாது. அந்த இடத்துல அப்படியே குறுகி கொண்டேதான் போகும். பிரியமானவர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? உண்மையாகவே ஒருமனப்பட்டவர்களாக கூட வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோமா? அல்லது நாம் குற்றம் பிடிக்கிறவர்களாக, குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாக, பிறரை ஏளனம் பேசுகிறதற்காக, அல்லது பிறரை குற்றவாளிகளாக தீர்க்கிறதற்காக
ஒருவேளை பிறர் இப்படித்தான் என்னை பார்க்கிறார்கள் என்று தாழ்வு மனப்பான்மையோட இப்படிலாம் வந்து கொண்டிருக்கிறோமா? இந்த சிந்தனைகள் எல்லாம் மாறினால் மாத்திரமே சபையிலே மாற்றம் ஏற்படும். முதலாவது, விசுவாசிகள் மத்தியிலே தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரு மாற்றம் என்ன? ஒருமனப்பட்டவர்களாய் கூடுதல் அவசியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக அதே வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். 44ஆம் வசனம் சொல்கிறது பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். 45ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். 4ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இந்த காரியங்களை நீங்க வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். 45ஆம் வசனத்துல எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. இதன் மூலமாக ஏற்படுகின்ற விளைவு என்ன? 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஹல்லேலூயா! அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை என்று பார்க்கிறோம். இதுதான் அதன் மூலமாக ஏற்படுகின்ற பலன். அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? முதலாவது, ஒருமனப்பட்டவர்களாய் கூடுதல் அவசியம் என்று சொன்ன தேவன், இரண்டாவது, குறைகள் உதவுவது அவசியம் என்று சொல்கிறார். குறைகள், பிறருடைய குறைகள் உதவுவது மிக மிக அவசியம். அதுதான் இந்த வசனங்களின் சாராம்சம் என்று சொல்லலாம். ஒருவேளை ஆதி திருச்சபையில அவர்கள் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா நீங்க 4ஆம் அதிகாரத்துல இதே நீங்க 2ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்துல காணியாட்சிகள், ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்போ தங்களுடைய இதெல்லாம் நிலங்கள் எல்லாவற்றையும் மக்கள் என்ன பண்றாங்க? விற்கிறார்கள். நீங்க 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று அதனுடைய கிரயத்தை அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்கள். அப்படின்னா என்ன பண்ணணும்? நமக்கு இருக்கிற சொத்து ஆஸ்தி எல்லாவற்றையும் விற்று விட வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறாரா? இல்லை இல்லை. நாம் அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தங்களுடைய ஆஸ்திகள், தங்களுடைய வீடுகள் எல்லாம் விற்றார்கள். வீடுகளை விற்றவங்க அவங்களும் வீடு இல்லாம இல்ல. ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இருந்திருந்தால், ஒன்றுக்கு மேற்பட்ட நிலங்கள் இருந்தால் அதையெல்லாம் விற்று எனக்கு போக இன்னும் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் விற்று அந்த காணிக்கைகளை திருச்சபைக்கு கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எல்லாவற்றையும் விற்று பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்றால், ஆதி திருச்சபையின் விசுவாசிகள் கிறிஸ்து உடனடியாக வந்து விடுவார் என்று நம்பினார்கள். இன்னும் சொல்ல போனா, இரண்டாவது வருகை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையானது தங்களுடைய காலத்திலேயே அது ஏற்படும் என்று, நிறைவேறும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஜனங்கள், ஆதி சபை விசுவாசிகள் எதிர்பார்த்தது தங்களுடைய காலத்திலேயே கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை நிறைவேறும் என்று எதிர்பார்த்ததுனால தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டு பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனா, இந்த பழக்கமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வருவதற்கு முன்னமே இருந்த ஒரு பழக்கம். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினரிடம் இருந்த ஒரு பழக்கம். எசனியர்கள் என்று சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறப்பதற்கு 70 வருடங்களுக்கு முன்பதாகவே சவக்கடலுக்கு அருகாமையில் இருக்கிற கும்ரான் என்னும் பகுதியிலே எசனியர்கள் என்னும் ஒரு கூட்டத்தார் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
இங்க சமுதாயத்துல யூதர்கள் மத்தியில பரிசேயர்கள் தங்களை பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக பார்ப்பார்கள். ஆனால் இந்த எசனியர்களும் அதே கொள்கையுடையவர்களாக தான் இருந்தாங்க. நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆனால் பரிசேயர் அங்கு யூதர்கள் மத்தியிலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எருசலேமிலே, யூதேயாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், எருசலேமிலே. ஆனால் இந்த எசனியர்கள் தங்களை தாங்களே பிரித்து கொண்டார்கள். உலகத்திலிருந்து தங்களை பிரித்து கொண்டார்கள். அப்ப பிரித்து கொண்டவர்கள் அவர்களுக்கு இருந்த ஒரு நிபந்தனை என்னன்னா, அந்த இயக்கத்துல அவர்கள் சேர வேண்டும் என்றால், தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தங்களுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்றுவிட வேண்டும். விற்றுவிட்டு அதனுடைய காசெல்லாம் தொகையெல்லாம் என்ன பண்ணணும், பொதுவாக வைத்து விட வேண்டும். ஒருவேளை பொருட்கள், நிலங்கள் இருந்தால் அதெல்லாம் பொதுவாக அவர்கள் அனுபவிக்கின்ற ஒரு பழக்கம் அவர்களுக்கு இருந்தது. இனிமேல் அந்த பொருட்கள், அவர்களுடைய நிலங்கள், அவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அந்த எசனிய சமுதாயத்தை சார்ந்ததாக இருக்கும். எல்லாத்தையும் பொதுவாக வைத்து அனுபவிப்பாங்க. அதே பழக்கம் இங்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆதிகால விசுவாசிகள் மத்தியிலே ஏற்படுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து இப்பொழுதே வந்துவிட போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பிலே தங்களுடையவைகள் எல்லாவற்றையும் விற்று பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள். நல்ல காரியம் தான். அதுல சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. ஒருவேளை நம்ம ஆஸ்தி, அந்தஸ்து, ஆஸ்தி, சொத்துலாம் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த காரியம் வரணும், ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை என்கின்ற ஒரு சூழலை நம் விசுவாசிகள் மத்தியிலும் ஏற்பட வேண்டும். அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், குறைகள் உதவ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இந்த வசனங்கள் ஆதிசபை விசுவாசிகளின் இந்த அனுபவங்களின் சாராம்சம் என்னவென்றால், ஒருவராகிலும் குறைபட்டவர்களாகவே இருத்தல் கூடாது. குறைகள் உதவுதல் அவசியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு திருச்சபையாக இருக்கிறோம். நம்முடைய திருச்சபை ஏற்கனவே சொன்னேன், அநேக குடும்பங்களில் ஒரே குடும்பமாக இருக்கிறது. அப்போ விசுவாசிகள் மத்தியிலே ஏற்பட வேண்டிய ஒரு மாற்றம் என்ன, குறைகள் இருக்கின்ற இன்னொரு விசுவாசிக்கு உதவுகின்ற ஒரு அனுபவம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதைத்தான் வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்கிறார், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவுங்கள். அப்படி என்றால் ஊழியர்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளுக்கும். ஒரு சபையில விசுவாசிகளா இருக்கிறோம், நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம சபையில இருக்கிறவங்க யாராவது குறைவுபட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அறிந்தால் உடனடியாக அவர்களுக்கு உதவ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். அப்போ அங்கிகள் போது யாருதான் ஞாபகம்? பாஸ்டர் தான் ஞாபகம். யார்கிட்ட தான் அங்கி இருக்குது? பாஸ்டருக்கு தான் அங்கி இருக்கு. அப்படி இல்லை. யூதர்கள் அவர்களுடைய வஸ்திரமே அங்கிதான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, 2 வஸ்திரம் இருந்தால் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, உங்க கண்ணு முன்னால யாராச்சும் வஸ்திரம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா, உங்க கண்ணு முன்னால கிழிந்த வஸ்திரத்தோடு யாராவது காணப்பட்டால், உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வஸ்திரம் இருந்தால் அவங்களுக்கு ஒன்னாச்சும் என்ன பண்ணுங்க, கொடுங்க. 2 வஸ்திரம் தான் வைக்கணும்னு ஆண்டவருடைய கணக்கே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு எவ்வளவு நாளும் வச்சிருங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வஸ்திரம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில உங்க கண்ணு முன்னால ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது, வஸ்திரம் இல்லாம இருக்கக்கூடாது. ஆண்டவர் தெளிவாக சொல்றார். இன்னும் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்றார், ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும். நல்லா 3 வேளை குறைந்து நம்ம சாப்பிடுறோம். நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஆகாரம் இல்லாம பசியினால யாராவது காணப்பட்டார்கள் என்றால் நம்முடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்தல் மிக மிக அவசியம். நம்ம கண்ணு முன்னால நம்ம ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிறர் வஸ்திரம் இல்லாதவர்களாகவோ, கிழிந்த வஸ்திரம் உடையவர்களாகவோ, பசியினால் வாடுகிறவர்களாக ஒருபோதும் இருத்தலே கூடாது. மத்திய 25ஆம் அதிகாரம் 35-36ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், நீங்க வஸ்திரம் கொடுத்தீங்க. நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு போஜனம் கொடுத்தீங்க.
தாகமா இருந்தேன், குடிக்க தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்றார், சிறியவர்களாகிய ஒருவருக்கு நீங்க எதை செய்தீங்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். வஸ்திரம் போஜனம் மாத்திரம் அல்ல, வஸ்திரம் போஜனம் மாத்திரம் அல்ல, ஒருவேளை நம்முடைய கண்களுக்கு முன்பாக யாராவது ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அவர்களோடு நம்முடைய ஞானத்தை பகிர்ந்து கொள்வதும் அவசியம். அறிவில் குறைவுள்ளவர்களாக இருந்தால் அறிவை பகிர்ந்து கொள்வதும் அவசியமா இருக்கு. நீங்க வேத புத்தகத்துல வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அப்போலோ என்கின்ற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் ஆண்டவரை பத்தி பிரசங்கிப்பதுல ரொம்ப ஆர்வமுடையவராக இருக்கிறார். ஆர்வமுடையவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இதை ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியினர் பார்க்கிறாங்க. அவருடைய பிரசங்கத்துல ஏதோ குறைவு இருக்குது. ஆண்டவரை பத்தி அநேகருக்கு போதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. சுவிசேஷத்தை அவர் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய சுவிசேஷ பகிர்தல்ல ஏதோ ஒரு குறை இருக்குது. அதை பார்த்தவங்க அப்படியே விட்டுல, இவன் எப்படியாச்சும் போட்டோம். அவரை அழைத்து, அப்போலோவை அழைத்து, நீங்க வேத புத்தகத்துல வாசித்து பாருங்க. நீங்கள் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் விவரித்து காண்பித்தார்கள். அதிக திட்டமா தெளிவா அவருக்கு போதனை கொடுத்த உடனே இன்னும் வைராக்கியம் உள்ளவராக அப்போலோ மாறுகிறதை பார்க்கிறோம். அடுத்த வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. 28ஆம் வசனத்துல அவர் இப்போ வெளியரங்கமாக யூதர்களுடனே தர்க்கம் பண்ணுகிறார். இயேசுதான் உண்மையான தெய்வம் என்று தர்க்கம் பண்ணுகின்ற அளவுக்கு அவர் மாறுகிறதை நீங்க பார்க்க முடியும். இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்துவதை பார்க்க முடியும். இப்படி அநேகர் ஆண்டவர் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார். ஒருவர் அறிவில குறைவுள்ளவர்களா இருந்தா, ஞானத்துல குறைவுள்ளவர்களா இருந்தா, நமக்கு அவங்களை விட கொஞ்சம் அதிகம் ஞானம் இருக்குன்னா அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இதைத்தான் ஆண்டவர் சுருக்கமா சொல்றாரு, குறைவில் உதவுவது அவசியம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுற ஒரு மனுஷனுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை, நீ திருடாத, நீ உன்னுடைய கைகளினால நீ நல்ல வேலை, நல்லா உழைக்க வேண்டும். ஆனால் அந்த உழைப்பின் நிமித்தமாக குறைவுள்ளவர்களுக்கு உதவ வேண்டும். ஒரு திருடனுக்கே இப்படிப்பட்ட ஒரு புத்திமதி கொடுத்தால் நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது மிக மிக அவசியம். நாம் உழைப்பது நமக்கு மாத்திரமல்ல, குறைவோடு இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பிரியமானவர்களே, நம்மளே இந்த சூழ்நிலை இருக்கிறதா? திருச்சபையிலே காணப்பட வேண்டிய எழுப்புதல் என்ன? விசுவாசிகள் மத்தியிலே ஏற்படுகின்ற மாற்றமே. முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு மாற்றம், ஒருமனப்பட்டவர்களாய் கூடுதல் அவசியம். வெவ்வேறு சிந்தையுள்ளவர்களாக, ஒருவேளை எதிரும் புதிருமாக, இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமான வைராக்கியத்தோடு மனக்கசப்போடு, இப்படி அல்லவே ஒருமனப்பட்ட சிந்தையோடு நாம் கூடுதல் அவசியம். இரண்டாவது, குறைவுள்ளவர்களுக்கு உதவுதல் அவசியம். குறைவில் உதவுதல் அவசியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு ஆதி சபை விசுவாசிகள் மத்தியிலே ஏற்பட்ட ஒரு மாற்றம் என்ன? அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, நம்ம பார்த்தோம், வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று. வீடுகள் தோறும், நம்ம கடந்த வாரத்துல நம்ம தியானித்தோம், நம்முடைய குடும்பத்துல அப்பம் பிக்குதல் அப்படி என்றால் என்ன? குடும்பமாக நாம் அமர்ந்து நாம் ஆகாரம் உண்ணுதல், குடும்பமாக உட்கார்ந்து குடும்பத்தில் இருக்கிற
குடும்ப தலைவர் ஆகாரத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இது அடுத்தபடியாக திருச்சபையில இந்த ஐக்கியம் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படி என்றால் என்ன? இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 46ஆம் வசனத்திலே, வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள். இது மிக மிக முக்கியம். இறுதியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் கபடம் இல்லாமல் ஐக்கியப்படுதல் அவசியம். கபடம் இல்லாமல் ஐக்கியப்படுதல் அவசியம். வீடுகள் தோறும் அப்பம் பிட்கிறாங்க இல்ல, ஒருவேளை அதற்கு முன்பதாக ஒருத்தர் பார்த்திருப்பாங்க, ஆனா ஒருவரை ஒருவர் பார்த்து கரிசனையை பகிர்ந்து கொள்வர்களாக அவர்களை பார்த்திருக்கவே முடியாது. பார்த்திருப்பாங்க, ஹாய் பாய் சொல்லியிருப்பாங்க, ஆனால் ஒருவருடைய குறையில் உதவுபவர்களாகவோ அல்லது கரிசனை உள்ளவர்களாக ஒருவர் குடும்பத்தின் மீது இன்னொரு குடும்பம் கரிசனை உள்ளவர்களாகவோ இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப அப்படியே சூழ்நிலைகள் மாறுகிறது. வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் விற்கிறார்கள் என்றால் வீடுகள் தோறும் அவர்கள் ஐக்கியப்படுகிறது. நம்ம இல்ல ஜெபம் நடத்துறோம், அந்த இடத்துல ஒரு ஐக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஒரு சிலர் மாத்திரம் தான் இந்த இல்ல ஜெபத்துல கலந்து கொள்கிறீங்க, அநேகர் கலந்து கொள்வதே இல்லை. ஒரு சிலர் குடும்பத்திற்கு ஒருத்தர் போனா போதும் அப்படின்ட்டு குடும்பத்திற்கு ஒருவர் என்ன பண்றீங்க, இல்ல ஜெபத்துல கலந்து கொள்கிறீர்கள். இப்படி அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? எல்லோருமே என்ன பண்ணணும், கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வீடுகள் தோறும் அவர்கள் அப்பம் பிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ எல்லோருமே சேர்ந்து உட்கார்ந்து ஐக்கியமாக சாப்பிடுறாங்க. ஒருவேளை அப்பம் பிட்டுதல் என்பது இங்கேயும் ஒருவேளை அங்க யாரெல்லாம் கூடுறாங்களோ அங்க ஒரு ஊழியர் இருந்திருக்கலாம். கூடுறவங்க மத்தியில யார் பெரியவரா இருக்கிறாரோ அவர்தான் அப்பத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும் இல்ல. அதுதான் அப்படியே ஒரு திருவிருந்தாக மாறுகிறது. திருவிருந்து என்பதற்கு யூக்கரிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கிரேக்க பதத்துல யூக்கரிஸ்டோ என்கின்ற ஒரு வார்த்தை, நன்றி செலுத்துகிறேன், நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அர்த்தம். அதைத்தான் இங்கு திருவிருந்தாக பார்க்கும். இப்போ ஒவ்வொரு முறையும் நாம் கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்ளும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிற்கப்பட்டாரே, அவரை நினைத்து நம்ம என்ன பண்றோம், நன்றி செலுத்தி கர்த்தருடைய பந்தியில நாம் கலந்து கொள்ளுகிறோம். அப்போ ஆதி சபையில வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் என்றால் ஒருவேளை அது கர்த்தருடைய பந்திக்கு நேராகவும் கொண்டு செல்கிறது, ஆண்டவருடைய பாடு மரணங்களில் நினைவு கூர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறதாகவும் அமைகிறது. ஆனால் அதை விட இந்த மேலாக எதை அழுத்தமாக கூறியிருக்கிறார் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே லூக்கா எழுதும் பொழுது எதை அழுத்தமாக கூறுகிறார்? ஐக்கியத்தை தான் அழுத்தமாக கூறுகிறார். எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடுறீங்க, நல்லதுதான். ஆனாலும் எப்படிப்பட்ட இருதயத்தோடு போஜனம் பண்ணணும்? கபடம் இல்லாத இருதயத்தோடு போஜனம் பண்ணணும். இது நமக்கு முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இல்ல ஜெபங்களில் கலந்து கொள்ளலாம், அநேகருடைய இல்லத்துல போய் நீ உட்கார்ந்து பேசலாம், ஆகாரத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் உண்மையான இருதயம் உடையவர்களாக நாம் ஐக்கியப்படுகிறோமா? இறுதியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் தான் கபடம் இல்லாமல் ஐக்கியப்படுதல் அவசியம். இருதயத்துல கொஞ்சம் கூட வஞ்சனை இல்லாம என்ன பண்ணணும்? ஆகாரத்தை சாப்பிடணும். இல்ல இலையில வைக்கிற ஆகாரத்தை கொஞ்சம் கூட வஞ்சனை இல்லாம, ஆகாரம் போடுறவங்களுக்கு எதிர்ப்பா இல்லாம, இல்லைன்னா அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பு இல்லாம, எல்லோரும் ஏக மனதோடு ஆகாரத்தை உட்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரத்துல சொல்ல போனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பந்தி இருந்தவரே எப்படிப்பட்ட இருதயத்தோடு இருந்தார்? ஒரு யூதா சங்க இருந்தார். பந்தி இருந்தது இயேசு கிறிஸ்து கூட இல்ல. இயேசு கிறிஸ்துவோடு அவர் போஜனம் பண்ணி இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விரோதிகளோடு அவர் கைகோர்த்து இருந்தார். இதை பாக்குறீங்களா? அன்றைக்கு மட்டும் இல்ல, ஒருவேளை யோவான் 13ஆம் அதிகாரத்துல இறுதி போஜனத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த இறுதி போஜனத்தை தான் ஆண்டவர் பரிசுத்த பந்தியாக மாற்றுவதை பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உட்கார்ந்து சாப்பிடும் போதெல்லாம் நல்லா திருப்தியாக இயேசு கிறிஸ்துவோடு போஜனம் பண்ணுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை எதிர்ப்பவர்களோடு கைகோர்த்து இருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி நிறைய இடத்துல நீங்க பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க முடியும்ல.
இப்போ கூட நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாம். உங்க கூடயே உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, ஆனால் உங்களுடைய எதிராளிகளோடு தோழமை உள்ளவர்களாக இருப்பாங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கிறேன், இதை அனுபவித்திருக்கிறேன், இன்னும் சொல்ல போனா அனுபவித்திருக்கிறேன், அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், இன்னும் அனுபவிப்பேன். இது உலக நிலை. இதுதான் நம்ம கூட உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, நம்ம கூட உட்கார்ந்து பேசுவாங்க, இன்னும் சொல்ல போனா அந்த உலக பாஷையில மச்சான் கூட சொல்லுவாங்க இல்ல. ஆனால் அநேக நேரங்களிலே உங்களுடைய எதிராளிகளோடு என்ன பண்ணுவாங்க, தோழமை கொண்டவர்களாக இருப்பாங்க. உங்க வாழ்க்கையில அதை அனுபவிச்சிருக்கீங்களா? நீங்க அனுபவிச்சிருக்கலாம், உண்மைதான். ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் அனுபவித்திருக்கலாம், அனுபவித்துக் கொண்டே இருக்கலாம். என் கூட உட்கார்ந்து ஒரே தட்டுல சாப்பிடுறான், ஆனா எனக்கு விரோதமா எழுப்பிட்டான்ல. ஆண்டவர் அதுதான் சொன்னார், என் கூட இருக்கிறவனே தன் குதிகாலை எனக்கு விரோதமாக என்னோடு கூட பந்திருந்தவன், எனக்கு விரோதமா. சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார், எனக்கு விரோதமாக எழும்பினவன் என் சத்ரு அல்ல, எனக்கு விரோதமாக எழும்பினவன் என் சத்ரு அல்ல, என்னோடு கூட பந்தி இருந்தவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில அது நடந்திருக்கலாம். ஒரே தட்டுல நீங்க சாப்பிட்டுருக்கலாம், ஆனால் ஒரே தட்டுல உங்க கூட சாப்பிட்டவர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா நல்லா பேசும் பொழுது, அல்லது ஒரு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடும் பொழுதோ, ஒரே தட்டுல உட்கார்ந்து சாப்பிடும் பொழுதோ, அல்லது ஏதோ ஒரு குடும்பத்துல, அறிமுகமான குடும்பத்துல நீங்க உட்கார்ந்து அவர்களோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுதோ, அல்லது நம்முடைய திருச்சபை மக்களுடைய இல்லத்துல போயிட்டு நீங்க ஒரு ஜெபம் பண்ணி அவர்களோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது எப்படிப்பட்ட இருதயத்தோட நீங்க ஐக்கியம் கொள்றீங்க? உண்மையான மனது இருக்குதா? இல்லைன்னா நீங்க ஒரு யூதாஸா இருக்கிறீங்களா, அல்லது நீங்க ஒரு பேதுருவா இருக்கிறீங்களா? யூதாஸ் காட்டி கொடுத்தாரு, பேதுரு மறுதலிச்சிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு வஞ்சக புத்தி நமக்கு இருந்தா இன்றைக்கே அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவரோடு போஜனம் பண்ணி வேறொருவரோடு கை கோர்த்திருப்பது. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவோடு போஜனம் பண்ணி இயேசு கிறிஸ்துவின் விரோதிகளாகிய பிரதான ஆசாரியர், பரிசேயர் இவர்களோடு கை கோர்த்திருந்த ஒரு மனிதனாக காணப்பட்டான். அவனுக்கு ஏற்பட்ட முடிவு என்ன? நான்கு கொண்டு வயிறு வெடிக்க செத்தான், குடல் சரிந்து செத்து போனான் என்று பார்க்கிறோம். நமக்கு அந்த அனுபவம் ஒருபோதும் வரவே கூடாது. நமக்கு விரோதமா எத்தனை பேர்னாலும் அப்படி எழுதப்பட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த குணாதிசயம் மிக மிக பொல்லாத குணாதிசயம். நம்ம வீடுகள் தோறும் அப்பம் விற்க வேண்டும். விசுவாசிகள் எல்லாரும் இருக்கிறோம். நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் கட்டாயம் என்ன பண்ணலாம்? போகலாம். ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் கட்டாயம் அழைக்கலாம். அழைத்து நீங்கள் போஜனம் கொடுக்கலாம். இன்னொரு வீட்டுல சென்று நீங்களும் சாப்பிடலாம். ஆனால் அதில் இருக்க வேண்டிய காரியம் என்ன? கபடம் இல்லாத இருதயத்தோடு நீங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்குது? வெளியரங்கமா ஒருவேளை நன்றாக இருப்பது போல காண்பித்துக் கொள்கிறீர்களா? வெளியரங்கமாக ஒருவேளை பட்சம் உள்ளவர்கள் போல நீங்கள் காண்பித்துக் கொண்டு இருதயத்திலே வஞ்சனை நிறைந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஒருபொழுதும் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது. யூதாஸ் நிலைமை தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் திருச்சபையில ஒரு மாற்றத்தை விரும்புகிறார். நம்ம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், உண்மைதான். ஆண்டவரே, திருச்சபையில ஒரு எழுப்புதல கொடுக்கும். எழுப்புதல்னா என்னன்னு அறியாம ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் திருச்சபையில் ஏற்படுகின்ற எழுப்புதல் என்ன? விசுவாசிகள் மத்தியில ஏற்படுகின்ற எழுப்புதல் தான் திருச்சபையில ஏற்படுகின்ற எழுப்புதல். தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் உண்டாக வேண்டும். அது குடும்பத்தில் பிரதிபலிக்க வேண்டும். விசுவாசியினுடைய ஒவ்வொரு விசுவாசியின் குடும்பத்திலும் எழுப்புதல் உண்டாக வேண்டும். அதற்கு பிற்பாடு தங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் மாத்திரம் அல்ல, விசுவாசிகள் மத்தியிலே எழுப்புதல் அல்லது மாற்றம் கட்டாயம் ஏற்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த எழுப்புதல் எப்போ உண்டாகும்? ஒருமனப்பட்டவர்களாக நாம் கூடும் பொழுது. சத்தியத்தை சும்மா கேட்டு அப்படியே காதால விட்டுட்டு இன்னொருத்தங்களை குறித்து யோசிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஒருமனப்பட்டவர்களாக கூடுகிறதை நாம் விரும்புகிறோமா? அது போதும். கிறிஸ்துவுக்கு முன்பதாக நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஒருமனப்பட்டவர்களாக கூடுதல் அவசியம். இரண்டாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறது
பிறருடைய குறைகள் உதவுவது அவசியம். மூன்றாவதாக இன்னும் வலிமையாக ஆண்டவர் சொல்றாரு, கபடமில்லாத ஐக்கியம் அவசியம். ஐக்கியம் எவ்வளவு நாள் இருக்கலாம், ஐக்கியம் இருக்கலாம். அவ்வளவு திருச்சபையில் கூட ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், இளம் தம்பதியர் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், சிறு பிள்ளைகள் ஐக்கியம், இப்படி எல்லாம் எத்தனையோ ஐக்கியங்கள் இருக்கலாம். வீடுகள் தோறும் நம்ம போய் ஜெபம் பண்ணலாம் இல்ல. ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கபடம் இல்லாத, வஞ்சகம் இல்லாத, எந்தவித விரோதங்களும் வைராக்கியங்களும் இல்லாத ஒரு ஐக்கியத்தை நாம் விரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த மூன்றும் நாம் நிறைவேற்ற பிரயாசப்பட்டால் மாத்திரமே, இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு விசுவாசியும் இதை நிறைவேற்ற விரும்பி பிரயாசப்பட்டால் மாத்திரமே திருச்சபையில மாற்றங்களை நாம் பார்க்க முடியும், திருச்சபையில எழுப்புதலை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, அதற்கு பிறகுதான் சமுதாயத்துல எழுப்புதல். அதை வருகின்ற வாரம் நம்ம தியானிக்கலாம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த சமுதாயத்தில் கட்டாயம் ஒரு எழுப்புதல் ஏற்பட போகிறது. ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அது கட்டாயம் நடக்கதான் போகுது. அந்த எழுப்புதல்ல நமக்கு பங்கு இருக்க வேண்டும் என்றால் நம் தனிப்பட்ட வாழ்வில் எழுப்புதல் இருப்பது அவசியம். நம் குடும்பத்தில் எழுப்புதல் அல்லது மாற்றம் ஏற்பட வேண்டியது அவசியம். விசுவாசிகள் மத்தியில் இந்த மாற்றம் ஏற்பட வேண்டியது அவசியம். நீங்கள் அந்த மாற்றத்தை விரும்புகிறவங்களா இருக்கிறீங்களா? வேற யாரையும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க விரும்புறீங்களா? நீங்க எதுக்காக பிரயாசப்படுவீங்களா? அப்போ திருச்சபையில கட்டாயம் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நம் வாழ்விலும் நம் குடும்பத்திலும் நம் திருச்சபையிலும் கொடுப்பாராக. கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நம் யாவும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய திருக்கரங்களிலே நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். சத்தியத்தை கேட்ட நாம் உண்மையாகவே சத்தியத்தின்படி நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். விசுவாசிகள் மத்தியில் ஏற்பட வேண்டிய மாற்றங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையில் எழுப்புதல் எப்பொழுது உண்டாகும்? திருச்சபையில் காணப்படுகின்ற எழுப்புதல் என்ன? விசுவாசிகள் மத்தியில் காணப்படுகின்ற எழுப்புதலே திருச்சபையின் எழுப்புதல். ஒருமனப்பட்டவர்களாய் கூடுதல் அவசியம். ஒருமனப்பட்டவர்களாய் திருச்சபையிலே கூடுதல் அவசியம் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? ஏது சிந்தியுள்ளவர்களாக, நம் கர்த்தருடைய பாதத்தை நாடி வருகிறவர்களாக நாம் இருக்கின்றோமா என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, குறைகள் உதவுவது அவசியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். குறைவுபட்டவர்களுக்கு உதவுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கபடமில்லாத ஐக்கியம் அவசியம் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கபடமில்லாத ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்வதிலே நாம் பிரயாசப்படுவோம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, மகிழ்ச்சிகரமான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓய்வு நாள் ஆராதனையிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஏக மனதோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நீர் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சுவாமி, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் தேவன் எங்களோடு பேசியிருக்கிறீர் சுவாமி. இந்த நாட்டில் எழுப்புதலை குறித்து எங்கள் தேவன் பேசுகிறீர் ஐயா. மெய்யான எழுப்புதலை குறித்து எங்கள் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறபடியினாலே நாங்கள் மனதார போற்றுகிறோம் ஐயா. தனிப்பட்ட வாழ்க்கையிலே எழுப்புதல் வேண்டும், குடும்பங்களிலே எழுப்புதல் உண்டாக வேண்டும், திருச்சபையிலே விசுவாசிகள் மத்தியிலே எழுப்புதல் மாற்றம் உண்டாக வேண்டும் என்று எங்கள் தேவன் போதித்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அவ்விதமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்கிறார்கள். ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஆலயத்திலே கூட உதவி செய்கிறார்கள். தகப்பனே, எதிர்மறை சிந்தை உள்ளவர்களாக ஒரே சிந்தையோடு கூட உதவி செய்யும். உடைய பாதத்தில் நாங்கள் தரித்திருக்க உதவி செய்யும். குறை உள்ளவர்களுக்கு உதவ நாங்கள் பிரயாசப்பட உதவி செய்கிறார். கபடமில்லாத இருதயத்தோடு
ஐக்கியப்பட எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்விடுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இவ்விதமான அனுபவத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்கிறார். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொருவருடைய குறைவையும் மாற்றுவீராக, சமாதான குறைவுகளை மாற்றுவீராக, பொருளாதார குறைவுகளை எங்கள் தேவன் மாற்றுவீராக. தகப்பனே, ஆவிக்குரிய ஜீவனில் இருக்கிற குறைபாடுகளை மாற்றுவீராக. நிறைவான அனுபவத்தை உடைய பிள்ளைகள் பெற்று மகிழ எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர பலவீனங்கள், வியாதிகள், வேதனைகள் மறைந்து போகட்டும். உடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறுவதாக. இவ்வாறு முழுவதும் என்றென்றும் தேவனுடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாக இருக்க வேண்டுமாறு நாங்கள் மன்றாடுகிறோம். தகப்பனை, ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு என்று கொடுத்திருக்கின்ற உம்முடைய வாக்கு தத்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற உதவி செய்கிறார். தகப்பனே, உன் பலகணிகளை பழியும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன் என்று வாக்குரைத்திருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் வெளிச்சம் நிறைந்த பார்வையை கொடுப்பீராக. விரும்பத்தக்க வார்த்தைகளை கேட்க பகிர்ந்து கொள்ள உதவி செய்கிறார். வியக்கத்தக்க தோற்றம் உண்டாக, உம்மை பிரதிபலிக்க, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது பிரகாசிக்க எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய நல்வார்த்தையின்படியே உயர்ந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்கிறார். பலவீனத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு பலத்தை கொடுப்பீர்கள். திரு ஜெயசிவன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை மாற்றுகிறார். சகோதரி அகஸ்தியாவுக்காக ஜெபிக்கிறோம். பாதத்தில் ஏற்பட்டிருக்கிற முறிவுகளை எங்கள் தேவன் சீர்படுத்துகிறார். இன்னும் பல்வேறு பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறார். தகப்பனை, எங்களுடைய திருச்சுவை சார்ந்த திரு மனோஜ்குமார், திருமதி ஜெனிஃபர் இவர்களுக்கு எங்கள் தேவன் கொடுத்த அருமையான ஆண் குழந்தைக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய பராமரிப்பு எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளோடு இருந்துள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வீக சந்தோஷம், சமாதானம் நிறைவாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக. கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. தொழில் செய்வதற்கு, வியாபாரம் செய்வதற்கு, எங்களுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு, எங்களுடைய உழைப்பை கொடுப்பதற்கு, கல்வி கற்பதற்கு போதிய ஞானத்தை, ஆலோசனையை எங்கள் தேவன் தந்துள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களிலே தேவனுடைய கிருபையின் பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். எங்கள் அனைவரும் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் நாங்கள் ஆலயத்திலே வந்துமை தொழுது கொள்ளும் பொழுது உண்மையான மாற்றங்களை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, விசுவாசிகள் மத்தியிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, விரைவிலே இயல்பு நிலை திருமட்டும் ஐயா. ஒவ்வொரு நாளும் கொள்ளை நோயினாலே பாதிக்கப்படுகிறவர்கள் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. சுவாமி, உடைய கிருபையினாலே இறங்குவீராக. இந்த உலகத்தை எங்கள் தேவன் ஆரோக்கியப்படுத்துவீராக. எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே பலன் கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வார்கள். இதன் மூலமாக பாதிக்கப்படுகிற குடும்பங்களை எங்கள் தேவன் தேற்றுவீராக. நம்பிக்கை கொடுப்பீராக. புதிய நம்பிக்கை உண்டாகும். உங்களுடைய பாதுகாவல் எங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். விரைவிலே ஒரு முழுமையான இயல்பு நிலைக்கு நாங்கள் திரும்ப, எங்களுடைய பணிகளுக்கு செல்ல, ஊழியர்களை நிறைவேற்ற, ஆலயத்தில் வந்துமை தொழுது கொள்ளும்படியான வாக்கியத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய நாமம் எங்கள் மூலமாக மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் இடையினைத்த நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரம தகப்பனே. ஆமென், ஆமென்.